கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து ராம்நகரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். அப்போது போதைப் பொருட்கள் மூலம் வரும் ஆதாயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யும் ஒரு குடும்பத்தை மக்கள் நிராகரிக்க வேண்டுமென கூறினார். அடுத்து தெலுங்கில் பேச ஆரம்பித்த நிர்மலா சீதாராமன், நாடு நலமாக இருக்க வேண்டுமானால் பிரதமர் மோடிதான் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என கூறினார். அவங்க ஒரு குடும்பம் வாழணும்ன்றதுக்காக போதை பொருள்களை கூட இறக்குமதி பண்ணி நம்ம இளைஞருடைய வாழ்க்கை முழுக்க பாழாக்கும் அந்த குடும்பத்தை நம்ம திருப்பி ஒரு முறை கூட தேர்ந்தெடுக்க கூடாது என்பது என்னுடைய கைகூப்பி உங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய. தென்காசி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து புதிய பேருந்து நிலையம் முன்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சோந்தி பழனிசாமி என்றும், தவழ்ந்து தவழ்ந்து சசிகலா அம்மாவின் காலை பிடித்து முதலமைச்சர் ஆனார் என்றும் அவர் விமர்சனம் செய்தார். திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் பேர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி. நல்லா தாங்குவாரு, முதலமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா நல்லா தாங்குவாரு. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் திருப்புணவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பலாப்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தனது பெயரில் போட்டியிடும் மற்ற பன்னீர்செல்வங்கள் மற்றும் குலுக்கல் முறையில் சின்னம் ஒதுக்கப்பட்டதாக பேசினார். ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர் கேட்டால் அது குலுக்கு சீட்டு போட்டுதான் கொடுப்பார்கள். அப்படித்தான் பெரியவர்களே, தாய்மார்களே, சின்னம் ஒதுக்குவது குறித்து நேரம் காலம் ஒதுக்கப்பட்டது. விழுப்புரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இயக்குனர் களஞ்சியத்தை ஆதரித்து அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பழைய பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். 1/2 விழுக்காடு வைத்திருப்பவருக்கே 1000 கோடி என்றால் 7 விழுக்காடு வைத்திருக்கும் தனக்கு எத்தனை கோடி கொடுத்திருப்பார்கள் என கூறினார். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, போடாம போங்க, ஆனா அயோக்கியர்களுக்கு ஓட்டை போட்டு விடாதீர்கள் என நகைச்சுவையாக பேசினார் சீமான். எனக்கு போடு, என் தம்பிக்கு போடு, போடாம போ, ஆனா இந்த அயோக்கிய பயிர்களுக்கு போட்டாத. நல்லா இருப்பா, நீ 50 வருஷமா போட்டு என்னையும் என் தம்பிய நகைச்சியில இந்த நடு ரோட்ல போட்டதை தவிர நீ ஒண்ணு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.